வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 32 சைஸ் ப்ளவுஸ்க்கான காமனான மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துருக்கிறது பேக்கு 1 by 1 நம்ம போகலாம். சரிங்களா? இது 32. ஸோ டிவைட் பை 4 டிவைட் பண்ணிக்கோங்க. 8 கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் 10 கிடைக்கும். சரிங்களா? இந்த 10 இன்ச்சஸை உங்களுக்கு தேவையான கிளாத்தோட அகலத்துக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் பேக்குக்கு தேவையான ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ். இது வரைக்கும் 14. எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் 16 இன்ச்சஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பேக்குக்கு தேவையான ஹைட்டு. ஸோ அந்த 16 அப்படிங்க. ஏன்னா ரொம்ப மெஷர்மெண்ட்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கடைசியாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தேவையான ஹைட் வந்து 16 எடுத்தாச்சு. இப்போ பேக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் இங்கிருந்து இங்கே. ஸோ 32 சைஸ்க்கு காமனான மெஷர்மெண்ட்ஸில் கழுத்தோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ நீங்கள் அளந்து பார்த்தாலும் உங்களுக்கு இந்த 2.5 போட்டிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப அகலமாக போச்சுன்னா ஷோல்டர் ஃபால் ஆகும், நாட் கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஷோல்டரோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா 2.25 வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பேக்குக்கு எப்பவுமே வந்துட்டு நெக் ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ அதனால இப்போ ஆம் ஹோல் 5.5ங்கிறது காமனான மெஷர்மெண்ட் 9 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ பேக் முடிஞ்சுங்கன்னா நான் பேக் அடுத்துக்கு வந்துட்டு நான் வந்து ஸ்லீவ் போடுறேன். இப்போ ஸ்லீவ் போட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸ்லீவோட ஹைட் வந்து 5 இன்ச்சஸ். ஸ்லீவுக்கு கேப் ஹைட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 32 சைஸ் ப்ளவுஸ் இல்லைங்களா? அப்போ 32 டிவைட் பை 10 போட்டிங்க என்னென்னு வருதோ அதுதான் வந்து ஸ்லீவோட கேப் ஹைட். ஸோ இந்த கேப் ஹைட் வந்து கரெக்டாக போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து உள்ளே போகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போல நீங்கள் வந்து இந்த ஷேப் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து தான் நான் வந்துட்டு ஃப்ரண்ட் எடுப்பேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு அதுவும் மேலே இருக்கிற பேக்கை வந்து அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். சரிங்களா? ஃப்ரண்ட் ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க, நெக் ஹைட்டு, ஆம் ஹோல் ஹைட்டு. ஸோ நெக் ஹைட்டு, ஆம் ஹோல் ஹைட் வந்துட்டு 5.5 போட்டாச்சு. இங்கே 2.5 3, இந்த 10 இன்ச்சு, இங்கே நெக் ஹைட் வந்து 6. சரிங்களா? இது எல்லாமே அப்படி மேலே காப்பி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நெக் ஹைட் மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு எப்படி கொஞ்சம் மேலே வைப்போம், பேக்குக்கு கீழே 9 வரைக்கும் வைக்கலாம் நம்ம. சரிங்களா? 32 சைஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம அந்த ஷேப் எடுப்போம் இல்லைங்களா? அதாவது கப் ஷேப். இந்த 3 டாட் பிடிப்போம். ஸோ இந்த 3 டாட் பிடிக்கிறதுக்கு தேவையான ஹைட் நமக்கு வந்து எவ்வளோ வேணும்னா 11.5 வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த 11.5 இது வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? ஹைட் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஷேப் போடுறதுக்கு இங்கேருந்து இங்கே 1 எடுப்போம், இங்கே 2 எடுப்போம். அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக போயிடுவோம். ஸோ ஃப்ரண்டோட அளவு இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு 4வது தான் தேவைப்படுறது வந்துட்டு பட்டி. சரிங்களா? பட்டினா என்னது? ஹூக்ஸ் பட்டி, காஜா பட்டி. ஹூக்ஸ் பட்டிக்கு 2.5 இன்ச்சு, சாரி ஹூக்ஸ் பட்டிக்கு 3 இன்ச் அகலம், காஜா பட்டிக்கு 2.5 இன்ச் ஆகலாம். ஸோ இது எல்லாமே எல்லா ப்ளவுஸுமே காமன், 32 சைஸ் மட்டும் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த பட்டியும். சரிங்களா? இது என்ன பட்டி? இடுப்பு பட்டி. 4 3 3. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் இந்த பட்டி வந்து பேக் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இதை கம்மி பண்ணுறதா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் 32 சைஸ்க்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.